இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம போக போகிறோம். என்ன பேச போகிறோம்னா, நம்ம சபையில் ஏற்கனவே பேசினதான் பேசிட்டு வரோம். அந்த வார்த்தையை அதை குறித்து இன்னும் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா புது வருஷத்தை தொடங்கியிருக்கோம். இந்த புது வருஷத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்து போக வேண்டும் சொல்லிட்டு அதை குறித்து நம்ம இன்றைக்கி பேசலாம்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். அதுதான் டாபிக். நீங்கள் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமானது. நீங்கள் பேசினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குகிறீங்க. அந்த பிரச்சனையை நல்லதை பேசினா நல்லதை உருவாக்குறீங்க, தப்பை பேசினா தப்பை உருவாக்குறீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் யாரை உருவாக்குது? போன ஒரு 15 வருஷத்துக்கு நான் என்ன பேசுகிறேனோ அது இப்போ என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்கு. சொல்லுங்கள், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசுகிறேனோ அது ஒன்றும் குறையாமல் கர்த்தர் எல்லாத்தையும் நடத்தி விட்டார். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாம் நான் பண்ண ஜபத்துக்கு மேலாக தான் செஞ்சுருக்கிறவடைய கம்மியாக செய்யவே இல்லை. அப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்படுன்றீங்க. இப்போ நீங்கள் கேட்ட ஜபத்தை அப்படி எதனா கர்த்தர் கேட்டிருக்காரா? கண்டிப்பாக கேட்டிருப்பார். நம்ம சர்ச்சை ஆரம்பத்தில் வந்து எத்தனை பேர் நான் என் கண்ணில் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கை எப்படி கடவுள் உயர்த்தி வச்சுருக்காரு நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் எதை இப்போ பேசுகிறீங்களோ அதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இப்போ நீங்கள் எதை பேசுகிறீங்க, எதை விஷனை கொண்டு வரீங்க, எதை நடத்துகிறீங்களோ அதுதான் இன்னும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் ஆக போகிறது. நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் எதுவுமே நடக்க போவதில்லை. நீங்கள் என்ன பேசி எதை உருவாக்குறீங்களோ அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், நான் பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அது எந்த வார்த்தை பேசினாலும் சரி, எந்த வார்த்தை பேசினாலும் அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறது. என்னத்தை வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் இருக்கும். என்னத்த ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அது என்னத்த வாழ்க்கை தான் இருக்கும். ஆனால் இப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இந்த வருஷம் நான் நன்மையை காணும்படி கர்த்தர் செய்வார் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை அதை அப்படியே உருவாக்குகிற சக்தியை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல், சொல்லாமல் அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை. பிசாசுக்கு இந்த பவர் கிடையாது. யாருக்கு இந்த பவர் இருக்குது? பிசாசுக்கு இந்த பவரு இருக்குன்றீங்களா? பிசாசுக்கு இந்த பவர் இல்லை. இந்த பவரை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பேசுனா நடக்கும்னு சொல்லி. ஒரு ஆள் எழுந்து சூரியனை நில்லுன்றா நிற்குது. பிசாசால் ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகாது. பிசாசுக்கு எந்த பவருமே கிடையாது. பிசாசுக்கு என்ன பவர் இருக்குன்னா பொய் சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய பவர் தான் இருக்க ஒழிய ஒரு சூரியனை பார்த்து ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் அது நிற்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியை கடவுள் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். Proverbs chapter 18 verse 21 எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து எல்லாம் வாசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக எல்லாம் சத்தியத்தை நல்லா கவனிக்கணும் பாருங்கள். என்ன பேச போகிறோங்க? நீங்கள் பேசுகிற வார்த்தை அதுதான் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் எதை உங்கள் மனதில் தீர்மானித்து பேசுகிறீங்களோ அதுதான் இந்த வருஷம், இந்த வாழ்க்கை, இந்த வருஷம் மட்டும் இல்லை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்க போகிறதுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிக்கலாம், படிக்கலாம் பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எல்லாம் சொல்லலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை நீங்கள் விரும்பி சூஸ் பண்ணி பேசுகிறீங்களோ அதுதான் இந்த வருஷத்தில் நடக்க போகுது. எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? சூஸிங் கடவுள் உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. எதை சூஸ் பண்ணலான்னு இருக்கிறீங்க? இந்த சும்மா பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பீச் வந்து எங்கேருந்து வருதுங்க? நீங்கள் பேசுகிறீங்க இந்த வார்த்தை அது எங்கேருந்து வருது? எல்லாம் நல்லா கவனிங்க. இன்னும் 5 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்கக்கூடாதில்ல. யாரும் சைலண்ட்டாக விட்டாவே போச்சு, ரொம்ப டேஞ்சர். பாருங்கள், இந்த வார்த்தை எங்கேருந்து வருகிறது? நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்கேருந்து வருது? என்ன ரொம்ப பேசாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? நீங்கள்லாம் பயங்கர பேச்சாளர், திறமையான ஆள். நீங்கள்லாம் எங்கேருந்து வருகிறது? ஒவ்வொருத்தரும் ஒன்று பதில் சொல்லுவோம். எங்கேருந்து வருது? அம்மா சொல்லுவான், சாரணம்மா டக்குன்னு சொல்லுவான் பாரு. எங்கேருந்து வருது சொல்லுவான் சரண்யா.
இருதயத்திலிருந்து வருகிறது. நீங்கள் சும்மா பேசுகிறீங்களோ ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எங்கேருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்திலேருந்து எப்படி வருகிறது? இருதயத்தில் எது உள்ளே போதோ அதுதான் வரும். சொல்லுங்கள், எது உள்ளே போதோ அதான் வரும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா ஒரு வார்த்தை, டப்புன்னு பேசுகிறீங்க, இந்த வார்த்தை நீங்கள் சும்மா பேசலை, இந்த வார்த்தை எங்கேருந்து வருகிறது? இருதயத்திலேருந்து வருது. இருதயத்திலேருந்து எனக்கு எப்படி வருதுன்னா, இருதயத்தில் எது ரொம்பதோ அங்கேருந்து தான் வருமா? சொல்லுங்கள், எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43வது வசனம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோம்? இந்த நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை தான் நீங்கள் உருவாக்க போகிறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை ஆக போகுது. இப்போ எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்கேருந்து வருது? இருதயத்துலேருந்து வருது. எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43வது வசனம் எடுத்து வாசிப்போம். நல்ல மரமானது கெட்ட கனியை கூடாது. நல்ல மரமானது கெட்ட கனியை கூடாது. நீங்கள் நல்ல வார்த்தை உள்ள ரொம்ப இருந்தா, கர்த்தருடைய விசுவாச வார்த்தை உள்ள ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, கடவுளுடைய வார்த்தையில் உங்களுக்கு இருதயம் நிரம்பி இருந்துச்சுன்னா, பிரச்சனையை பார்த்தோன்னே நீங்கள் தப்பான வார்த்தை பேச மாட்டீங்களா? என்ன வார்த்தை பேசுவீங்களா? சொல்லுங்கள், என்ன வார்த்தை பேசுவீங்க? நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்கவே முடியாது. எத்தனை நெகட்டிவான சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்தால் கூட நீங்கள் தப்பாக பேச மாட்டீங்க. ஏன்னா உங்கள் இருதயம் கடவுளுடைய வசனத்தினால நிறைஞ்சிருக்கிறது. அடுத்து படிக்கலாம் பாருங்க. கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் கடவுளுடைய வார்த்தை உள்ள இல்லை, உலகத்தின் வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல வார்த்தை பேசவே முடியாது. நீங்கள் எடுத்தோன்னே எந்த வார்த்தை பேசுவீங்கன்னா, அவ்வளோதான் போச்சு, செத்தோம் அழிஞ்சோம், அவ்வளோதான் வாழ்க்கை போச்சு அப்படின்னு. ஒருத்தர் மரம் வெட்டிட்டு இருந்தாங்க. உதாரணம் சும்மா வேடிக்கையாக கதை சொல்கிறாங்க. ஒருத்தர் மரத்தில் வெட்டிட்டு இருந்தாராம். அப்போ வெட்டிட்டு இருக்கும்போது மரம் வெட்டும்போது எப்படி வெட்டணும்? ஒரு கிளையை வெட்டும்போது எப்படி வெட்டணுங்க? ஒரு மரம் இப்படி கிளை போகுது, அந்த கிளையை வெட்டும்போது நீங்கள் எங்கேருந்து வெட்டணும்? அந்த கிளைக்கு இந்த பக்கம் வெட்டணுமா, இங்கே முன்னாடி இது வெட்டணுமா? இந்த பக்கம் வெட்டணும். கிளைக்கு அந்த பக்கம் ஓரத்தில் வச்சு இங்கே வெட்டுறீங்க, எப்படி இருக்குன்றீங்க? எப்படி விழுந்துருவீங்க? கீழே விழுந்துடுவீங்க. இது சும்மா வேடிக்கையான கதை. அது ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு கதை பாருங்கள். இப்படி வெட்டும் போது அப்போ ஆண்டவர் பேசுகிறாப்பா, இங்கே வெட்டாத, இப்படி வெட்டு, இந்த பக்கம் போய் கீழே விழுந்துடும், இப்படி வெட்டுன்னா அவன் கேட்கவே இல்லையா பாருங்கள். அதெல்லாம் அதை ஒரு துளியாலும் அதை கேட்கவே இல்லை, மதிக்கவும் இல்லை கடவுளோட வார்த்தையை. இப்போ வெட்டுறவன் பாருங்கள், இப்படி வெட்டிகிட்டு இருக்கான். இப்போ இப்படி திரும்பி கிராஸ் பண்ணி இங்கேருந்து வெட்டுப்பான்னு சொல்லும்போது கேட்கவே இல்லையா பாருங்கள். அப்போ பிசாசு சொன்னால், நீ பண்ணுறது கரெக்டு, இப்படியே வெட்டு, அப்போ தான் சீக்கிரமாக என் கூட நீ ரொம்ப சீக்கிரமாக சேர்ந்துடலாம், இப்படியே வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வெட்ட வைக்கிறான். அப்போ ஒரு டீல் பண்ணாங்களாம். சரி, இவன் சொல்கிறத கேட்க மாட்டான். இப்போ அவன் கீழே விழுந்தோடனே என்ன வார்த்தை பேசுகிறானோ அவன் அந்த பக்கம் வரணும். ஆண்டவரே, எந்த வார்த்தை பேசுகிறானோ, இப்போ கீழே விழும்போது எந்த வார்த்தை பேசுகிறானோ அந்த வார்த்தை பக்கம் நமக்கு அவங்க எனக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கீழே விழுந்தோடனே, இப்போ கீழே மரம் வெட்டுன்னு பொத்துன்னு விழுந்தான் பாருங்கள். விழும்போது என்ன வார்த்தை பேசுகிறோம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், என்ன வார்த்தை பேசுறது சொல்லுங்க. அப்போ சொல்லுங்கள், என்ன வார்த்தை? நீங்கள் யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும் பாருங்க. அதனால் நீங்கள் பயங்கரமான ஆளாகிறீங்க. இப்போ சொல்லுன்னு சொன்னால் இப்போ டக்குன்னு உங்கள் வாயிலேருந்து ஐயோ அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருன்ட்டு அப்படியே பயங்கர சைலண்டாக இருக்கீங்க. உண்மையிலே பயங்கரமாக இல்லைங்களா? அவன் கீழே டச் பண்ணி கீழே விழுந்தோன்னு ஒரு வார்த்தை சொன்னானா, ஏசப்பா காப்பாற்றலாம் சொல்ல, ஐயோ செத்த அப்படின்னா அவன் பிசாசு பார்த்தா, ரெடி வா மகனே, அப்படியே கையை பிடிச்சிட்டு வாப்பா, நீங்கள் கரெக்டாக என்னுடைய ஆள்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீ நிறைய வார்த்தை பேசுகிறது சும்மா வேடிக்கையான கதை தான், இது சும்மா வேடிக்கையான கதை. ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நீங்கள் பேச முடியும். உள்ளத்தில் சொல்லுங்கள், சும்மா நான் பேச முடியாது. உங்கள் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கிறதோ அதை தான் நீங்கள் பேசுவீங்க. டெய்லியும் தானே செத்துருவங்க, வாழ்க்கை அவள் தான் முடிஞ்சு போச்சுங்க. எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க செத்து போயிடுவேன்னு? ஏன்னா செத்து போயிடுவேன்ற குறித்தே ரொம்ப திங்க் பண்ணி அதை குறித்தே டீச்சிங்கும் அதை குறித்த வார்த்தையும் உள்ளே போய் இருதயத்தில் நிரம்பி இருப்பதனால நீங்கள் நல்ல கனியை கொடுக்கவே முடியாது. சொல்லுங்கள், நல்ல கனியை கொடுக்க முடியாது. எங்கள் வசனம் சொல்லுது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க முடியாது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது. எதை உங்களை யாராவது திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப கஷ்டம்தான். காயப்படுத்தின வார்த்தைகளை திருப்பி நீங்கள் நல்ல மரமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து அவங்கள என்ன பண்ணுவீங்க? பிதாவே இவர்களை அழியுன்னு சொல்கிறது பதில் கர்த்தர் என்ன சொன்னார்? சொல்லுங்கள், பிதாவே நம்மளை யாரா கால் மேய்ச்சனா இப்படி வேணால் சொல்லியிருப்போம். இந்த பவர் மட்டும் நமக்கு இருந்துச்சு வச்சுக்கலாம், பிதாவை அழித்து சும்மா தூக்கி எல்லாம் காலி பண்ணுகிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் அவர் நல்ல மரமாக இருந்தபடினால கெட்ட கனியை அவர் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல. பிதாவே இவர்களை அழியுன்னு சொல்கிறதில்ல, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். ஏன்னா உங்கள் இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கிறதோ அதான் பேசுவீங்க. சொல்லுங்கள், நீங்கள் எதை பேசுகிறீங்கிறத நீங்கள் மெசேஜ் ஃபுல்லாக என்ன பேசுகிற போகிறோம்? சொல்லுங்கள், என்ன பேசுகிறோம்?
இருக்கீங்களா? என்ன பேசிட்டு வரோம்? நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறன்றதை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை உருவாக போகுது. பேச்சு சும்மா பேசிட்டேங்க, தெரியாமல் ஏதோ வாயில் வந்தெல்லாம் பேசிட்டேன். இல்லை, நீங்கள் வாயில் வந்தது பேசலை, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் நீங்கள் பேசுகிறீங்க. படிக்கலாம். ஃபர்ஸ்ட், நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. நல்ல கனியை கொடுக்காது. இப்போ அடுத்து முக்கியமா சொல்றாரு பாருங்க, படிப்போம். அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும். நீங்க உங்க வீட்டில் வந்து பேசுறாங்க, தப்பான வார்த்தை பேசுறாங்க, கேவலமான வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா அவங்க உள்ள ஃபுல்லா எதில் நிறைஞ்சிருக்காங்க? உள்ள தப்பான வார்த்தை பேசுறோம், தவறான வார்த்தை பேசுறோம், பயத்தை குறித்தே பேசிருக்கிறோம், கவலையை குறித்தே பேசுறேன்னா உங்கள் உள்ளம் ஃபுல்லாக பயத்திலே நிறைஞ்சிருக்குது. ஃபுல்லாக உள்ளம் எப்படி இருக்குது? பயத்திலே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, அந்தந்த மரம் அந்தந்த கனியினால் அறியப்படும். நீங்கள் எதை பேசுகிறீங்க, இப்போ எதை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அதில் தெரிஞ்சுக்கிறேன். விசுவாசமே இல்லாமல் நீ பேசுகிறீங்கன்னு அர்த்தம். விசுவாசத்தோடு நீங்கள் பேசணும். எப்படி பேசணும்? விசுவாச வார்த்தை எடுத்து வச்சு விசுவாச வார்த்தை என்ன பண்ணணும் நீங்கள் பேசணுமா? ஒரு பாஸ்டர் அவங்க பொண்ணு பிறந்ததுலேருந்தே சிக்கான பிள்ளைய பாருங்கள், பிறந்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை. அப்போ அப்படி பிறந்ததுலேயே உடம்பு சரியாமல் இருக்கும்போது அவர் எல்லா டாக்டர்கிட்டையும் கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் போய் காமிச்சிருக்காங்க. எல்லா டாக்டர்கிட்ட போய் காமிச்சோன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு க்ரானிக்கல் டிசீஸ், இதை மாற்றவே. க்ரானிக்கல் டிசீஸ்னால் எதுங்க அது? பரம்பரையாக அது சுகரு இந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது, நீங்கள் கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசீஸ்ங்க இந்த குழந்தைக்கு மாற்றவே முடியாது. அவரும் அந்த பாஸ்டர் அதை கேட்டு வந்து நம்பிட்டு, ஆமாம் இது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 14 வயசு வரைக்கும் அதே நம்பிட்டு இருந்தாராம். 14 வயசு வரைக்கும் அந்த பாஸ்டர் ஒரு சாதாரண ஆள். 14 வயசு வரைக்கும் நம்மளால் என் பிள்ளைக்கு இப்படி தான் இருக்க போகுது, சுகமாகாது, ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன மாற்றவே முடியாது. 14 வயசு வரைக்கும் அவர் அதை தான் பேசிட்டு இருந்தாலும். ஒரு நாள் கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு பைபிள் படிக்கும்போது அந்த வார்த்தையை பேசினாராம். என்ன பேசினாராம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி வார்த்தை பேசுகிறார். அப்போ நான் 14 வருஷத்தை அவர் எதை விசுவாசித்து இருந்தார்னா, என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், அதால் சரியாக இருக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தார். ஒரு நாள் எழுந்து இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தாராம். என் பிள்ளை எல்லாரை போல் நார்மலாக இருக்கும், என் பிள்ளை சுகமாகும், என் பிள்ளை நல்லா இருக்கும், இந்த வியாதிலேருந்து என் பிள்ளை மாறப்போகிறதும் பேசும்போது அந்த வருஷத்தில் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கத்த தந்தாருன்னு. பரிபூர்ண. அப்போ நான் பேசுகிற வார்த்தை சாதாரண பேசக்கூடாது. அவர் சொல்கிறார், இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அதிகாரத்தோடு நான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? என் பிள்ளை வியாதியோடு இருக்கிறது இப்போ கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன், வியாதியிலிருந்து விடுதலையாக முடியும் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியை டிக்ளேர் பண்ணார பாருங்க. சொல்கிறாரு, என் பிள்ளை பரிபூர்ண சுகத்தை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதுகிறாங்க பாருங்க. நாவின் அதிகாரம் பவர்ஃபுல் எங்கே இருக்குது? நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை உருவாக்கும். இருக்கீங்களா? ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்களா? நீங்கள் பேசுகிற வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க போகிறது. இந்த வருஷம் தொடங்கிட்ட வருஷம் ஒன்று அப்படியே தான் இருக்க போகுது. டெய்லி வந்தோன்னா சூரியனை மாறி போச்சா? 2025 வந்தோன்னா சூரியன் என்ன கொஞ்சம் சகப்பாக மாறிடுச்சா? இல்லை, மாறாது. சூரியனும் பூமியை சந்தனும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், எடுத்து வாசிப்போம். இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும், நம்ம இந்த வசனம் திருப்பி நம்ம வருவோம், அது முக்கியமானது பாருங்கள். ரோமர் 12 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, வருஷம் போயிட்டு தான் இருக்கும். வருஷம் வந்து நீங்கள் இன்னும் 10 வருஷம் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. எப்போ உங்கள் மனதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வருஷம் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள், எப்போ உங்கள் மனசை சேஞ்ச் நீங்கள் பழைய எண்ணத்தோடவே போயிட்டு தான் எப்படி சேஞ்ச் ஆகிறது? கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். நமக்கு வருஷம் எப்போ? நமக்கு நியூ இயர் எப்போ? சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ நியூ இயர்? உங்கள் மனசு எப்போ புதுசாக மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு நியூ இயர். இல்லைனா வருஷத்தில் மாற்றி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த வருஷம் 2025 சிங்கிள் டிஜிட்டில் வருதா நியூமராலஜி படி? அப்படிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்கள் மனம் எப்போ நீங்கள் புதிதாக்குறீங்களோ, எப்போ நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நியூ இயர்.
அது வரைக்கும் உங்களுக்கு நியூ இயர் கிடையாது. அப்போ நீங்கள் ரொம்ப மாற்றத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பாருங்கள், வருஷம் வந்துருச்சுங்க, நீங்கள் எப்போ மாற போகிறீங்க? உங்கள் மனசை நீங்கள் மாற்றணும். இப்போ நான் பேசுகிற வார்த்தை படிப்போம் பாருங்கள். அந்த வசந்த போட்டு எதில் படிப்போம், எதில் விட்டோம், அதில் லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 நம்ம படிக்கலாம். நம்ம எதில் விட்டோமோ அதில் படிச்சுட்டு வருவோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் விட்டது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நெருஞ்சி செடியில் திராட்சை பழத்தை பறிக்கிறது இல்லை. சில பேர் ஏங்க மற மாட்டாங்க, அப்படியே இருக்காங்க. ஏன் மாற மாட்டாங்கன்னா உள்ளம் மாறலைங்க. உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரல. உள்ளத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரல. உள்ளத்தில் மாற்றம் வராதனால அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. மாற்றமே நல்ல கனி எதிர்பார்க்க முடியாது. சார் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேங்க. இல்லைங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் மனசை மாற்றினீங்களா? மனசை சேஞ்ச் பண்ணுறீங்களா? நிறைய பேர் வச்சுருந்தோம் இங்கே இந்த சர்ச்சை சேஞ்ச் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுங்க, சர்ச்சு தான் பிரச்சனையாக இருக்குது. இல்லைங்க, சர்ச்சு நீங்கள் 10 சர்ச்சு போனால் கூட உங்கள் மனதை நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும். சொல்லுங்கள், உங்கள் மனசை மாற்றினா தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ நல்ல கனி எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாரு பாருங்க. படிமை பாருங்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்லதை எடுத்து காட்டுகிறான். இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தை நீங்களா பேசவில்லை. நீங்கள் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? இருதயத்திலிருந்து பேசுறீங்க. அப்போ இருதயத்தில் எது உள்ள போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது இருதயத்தில் இருக்குதோ அதான் பேச போகிறீங்க. 4 பேர் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுகிறாங்க, உலகமே ரொம்ப அழிய போதாங்க, உலகமே மோசமாக, வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போகுது அப்படின்னு நீங்கள் பேசுனாங்க. வேலையே யாருக்கும் இருக்காதாங்க, எல்லா வேலையும் ஆளை விட்டு தூக்கிடுவாங்களாம். இந்தியா தேசமே பாருங்கள் இப்படி ஆகுது, பஞ்சத்தில் ஆகுது, வேலையே நடக்காது பாருங்கள், ஒன்றுமே. இப்போ ஒரு 4 பேர் பேசும்போது இந்த 4 வார்த்தை இருதயத்தில் போய் ரொம்பிடுச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து எதை பேசுவீங்க? சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்து எதை பேசுவீங்க? எது உங்கள் இருதயத்தில் ரொம்ப இருக்குதோ அதுதான் பேசுவீங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எது உங்கள் இருதயத்தில் இருக்கிறதோ அதை தான் பேசுவீங்க. நல்லா இப்போ உள்ளத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால். அப்போ நான் சும்மா பேசுறேங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சும்மா பேசலைங்க. எங்கேருந்து பேசுறீங்க? எங்கே பேசுறீங்க? எங்கேருந்து சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? இப்போ சொல்லுங்கள், நான் எதை பேசுகிறேனோ அதை நான் உருவாக்குகிறேன். நான் இந்த காலையில் எழுந்து எதை நான் பேசுகிறேனோ அது இந்த வாரத்தில் நான் உருவாக்குகிறேன். இந்த வருஷத்தில் நான் எதை நான் பேசுகிறேனோ அதை நான் உருவாக்குகிறேன். நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது அப்படியே நடக்குது. அப்போ நீங்கள் பேசுகிறத ரொம்ப கவனமாக பேசிக்கணும். இது உதாரணமாக ஒன்று எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போ ஆதியாகமம் Genesis chapter 12 verse 11. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? நல்லா கவனி, என்ன பேசிட்டு வரோம்? நம்ம என்ன பேசி கொண்டு வருகிறோம்? நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில், சொல்லுங்கள், வாழ்க்கையில் உருவாக்குறீங்க. பேசுகிறத ரொம்ப கவனமாக பேசணும். அப்போ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ நான் பேசுகிற வார்த்தை எங்கேருந்து வருது? இருதயத்துலேருந்து வருது. அப்போ நான் இருதயத்துலேருந்து வரும்போது எது என் இருதயத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதோ அதான் நான் பேசுகிறேன். ஆமாங்க, இந்த பனிக்காலத்தில் எனக்கு பாருங்கள் வியாதி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் கரெக்டாக இந்த பனிக்காலத்தில் எனக்கு வியாதி வந்துச்சு. இந்த வருஷம் பாருங்கள் கரெக்டாக அந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துடும் பாருங்கள். அப்படி நீங்கள் இருதயத்தில் ஃபிக்ஸ் ஆனதை எடுத்து பேசுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பனிக்காலத்தை எல்லா ஜுரம் குளிர் எல்லாம் வந்துடும். வருமா வராதா? வருமாங்க. ஏனால் நீங்கள் எதை பேசுகிறீங்களோ, சொல்லுங்கள், நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்புறீங்களா? கண்டிப்பாக நடக்க நம்புறீங்களாங்க? நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனத்தோடு பேசணும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் பேசும்போது அந்த வார்த்தையை உருவாக்குறாரு. நல்லா கவனிப்போம். நடப்பதுக்கு முன்பாகவே எனக்கு இப்படி நடந்து விடும் என்று சொல்லி நான் பயந்து பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா உருவாக்குறோம், ஒரு காரியத்தை எழுந்து நம்ம உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறோம்? இன்றைக்கி பாருங்கள் இப்படி நடந்துடும் சொல்லி பைபிளில் பாருங்கள் ஒரு சாப்டர் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் எழுந்து நடப்பதுக்கு முன்பாக நடக்கிற மாதிரி பேசுகிறார் பாருங்கள். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது எகிப்துக்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று நீ அறிவேன். பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இப்ப இந்த வார்த்தை அவர் எங்கிருந்து பேசினாரு? எங்கிருந்து பேசுறாரு? எங்கிருந்துங்க பேசுறாரு? எதாவது நடந்துச்சா? ஒய்ஃப் எதனா கூட்டு போய் வந்தானா? ராஜா வந்தானா? வருவதற்கு முன்பாகவே எனக்கு இப்படி நடந்து விடும் என்று நானே கற்பனை பண்ணி, நானே திங்க் பண்ணி, நானே இப்படி பேசினால் வசனம் சொல்லுது. யோபு 3ஆம் அதிகாரம் 25 சொல்லுது. என்ன சொல்லுது? யோபு 3ஆம் அதிகாரம் 25 என்ன சொல்லுது? சொல்லுங்க. டக்கு நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். என்ன சொல்லுது? இப்படிலாம் டக்குன்னு கேட்டால் எப்படி பாஸ் எனக்கு தெரியும் சார்? சொல்லுங்க. சார் சொல்றார். சார் டாபிக் போயிட்டார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. சொல்லுங்க. நான் பயந்த காரியம். யோபு சொல்றாருங்க. யோபுக்கு வந்த பிரச்சனை பார்த்து சொல்ற. எப்படி வந்துச்சான்? நான் எதை குறித்து பயந்து கொண்டே இருந்தனோ, எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தனோ, எதை குறித்து நான் திங்க் பண்ணி கொண்டே இருந்தனோ, தவறான காரியங்களை குறித்து திங்க் பண்ணி பயந்து கொண்டு இருந்தனோ, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. நான் எதை பயந்தனோ அப்படியே நடந்துச்சு. நான் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தனோ அது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்றாரு. அப்போ எப்படி நடக்குது? நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறீங்க, திடீர்னு பிரச்சனையை பார்க்குறீங்க, திடீர்னு கஷ்டத்தை பார்க்குறீங்க. இது எப்படி நடக்குது? எப்படி பேசுகிறீங்க? எதை பேசுகிறீர்களோ அது வார்த்தையை உருவாக்குகிறீர்கள். நீங்களே வார்த்தையை உருவாக்கிட்டீங்க. இன்னைக்கு காலை எழுந்தோன்னு இப்போ நம்ம மெசேஜ் எது கொடுக்குறவங்களெல்லாம் இந்த சண்டே இந்த வாரம் மெசேஜ் எது கொடு, இந்த வருஷத்துலையும் நல்லா இருக்குங்க மெசேஜ் கொடுக்குறோம். அப்போ இந்த தவறான எண்ணங்கள் வருது மனசில். வருமா வராதுங்க? தவறான வருதா வரலையா? ஒரு பாஸ்டர் சண்டே மெசேஜ் இப்படி கொடுத்தாராம். அடுத்த வாரம் நான் இருப்பேனா எனக்கு தெரில அப்படின்னு சொன்னாராம். அடுத்த வாரம் நான் இருப்பேனா இருக்கு எனக்கு தெரில, நான் சீக்கிரத்தில் செத்து விடுவேன் அப்படி நான் நினைக்கிறேன், ஏதோ எனக்குள்ளே தெரியுது அப்படின்னு சொன்னாராம். அந்த வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அவர் அன்னைக்கு இரவே அவர் இறந்து போனார். அவர் அன்றைக்கு இரவே, இது உண்மை நடந்த சம்பவங்க, அன்று இரவே அவர் இறந்து போனார். பெரிய பாஸ்டர் அவர் சொன்னார், எனக்கு இதோ தெரியுது நான் இறந்து போட்டுன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அன்று இரவே அவர் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவர் மட்டும்தான் இறந்து போனார். அவர் மட்டும்தான். சார் நீங்கள் எதை உங்களுக்கு வருகிற கனவையும் உங்களுக்கு வருகிற எண்ணத்தையும் உங்களுக்கு வருகிற திங்கிங்கையும் எடுத்து வச்சு நீங்கள் பேசி கொண்டிருந்தீங்கன்னா அது நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் உருவாக்குகிறீங்க. சொல்லுங்கள். அந்த காரியத்தை ரொம்ப பிரியப்பட்டு நீங்கள் உருவாக்குறீங்க. அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை மிக கவனத்தோடு ஞானத்தோடு பேச வேண்டும். சொல்லுங்கள். எப்படி பேசணுமா? சொல்லுங்கள். எப்படி பேசணுங்க? நான் பயந்த காரியம். சொல்லுங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு சொல்கிறார். இதெல்லாம் சும்மா சாதாரணமான படிச்சுட்டு போகிறோம். அப்போ டெய்லி எப்படி பேசணும்? இப்போ படிப்போம் பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த விட்டு படிப்போம். அப்போ இப்போ சொல்கிறாரு, ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? எப்பா இந்த ராஜா ரொம்ப பொல்லாதவனாக இருக்கிறான், அதனால் அவன் என்னை கொன்று விடுவான், அதனால் நீ தங்கச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் பாருங்க. படிப்போம் பாருங்கள். 11ஆம் வசனம் அப்படி கீழே படிப்போம். முடிச்சதுல அடுத்த வசனம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க எப்படி பாருங்க. அவன் வார்த்தையை உருவாக்கினா அந்த வார்த்தை வாழ்க்கையில் நடக்கிறது. டெய்லி பேசுங்க. எப்படி பேசணும்? ஞானத்தோடு பேசணும். ஆபிரகாம் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக எனக்கு வந்து விடும் அப்படி பேசினார். கரெக்டாக நடந்துச்சு பாருங்க. நீங்கள் அப்படி பேசக்கூடாது. அந்த பாஸ்டர் சொன்னார், நல்ல அருமையான பாஸ்டர் பேசுகிறாரு, இன்னும் நான் சில காலம் தான் உயிரோடு இருக்க போகிறேன், எனக்கு மனசில் தோன்றுறது, ஆனால் இறந்துருன்னு சொன்னார். அன்று இரவே அவர் போகும்போது பெரிய ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டார். கடவுள் காப்பாற்றுறாரு. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதற்கு கனியை புசிப்பார்கள். நம்ம பிரியப்பட்டு பேசக்கூடாது. இப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகு இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஆபிரகாம் எங்கேருந்து வந்துச்சுங்க? அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறியாப்பா? எகிப்து ராஜாவன்ப்பா, அவன் பயங்கரமான ஆள், நீ வர ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு போகிற, அழகாக இருக்குது, அந்த ஏரியாவுக்கு போகும்போதே உன்னை காலி பண்ணுவான்ப்பா, உன்னை கொலை பண்ணுவான் இப்படின்னு சொன்ன வார்த்தையில் கேட்டு 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 உள்ளே போய் இருதயத்தில் ஃபுல்லாகிடுச்சு. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனியை
கொடுக்க முடியாது. கெட்ட காரியங்களை உள்ள இதயத்தில் போட்ட பிறகு என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீ நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்க முடியாது. அப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் வார்த்தையும், உங்கள் இருதயத்தில் பேசுகிற வார்த்தையை நீ கண்டிப்பாக மாற்ற வேண்டும். அப்போ எப்படி பேசணும்? எப்படிங்க பேசணும்? தாவீதை போல பேசணும். பாருங்க என்ன சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன் அப்படின்னு பேசணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த தீங்கு என் மேலே வராதபடி கர்த்தர் என்னை விலைக்கு பாதுகாப்பார் அப்படின்னு பேசணும். எங்க எதிரின் கோட்டையில் இருக்கும்போது இப்படி பேசுகிறான், நீங்கள் எழுதணும் அப்படி பேசணும். எப்படி பேசணும்? ஆமாங்க, போச்சுங்க, அவுட்டுங்க, காலிங்க, இப்படி இல்லைங்க. எடுத்தோடனே நல்ல வார்த்தைகளை எடுத்து வச்சு பேசணுமா. இப்போ சொல்லுது பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? அந்த இதில் பார்த்தோம் பாருங்க. அப்போ இந்த இருதயத்தில் வந்து நான் சரி பண்ணணும், இந்த வார்த்தையை எடுத்து வச்சு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும், பேசணும். பாருங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். Proverbs chapter 6 verse 2. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோம்? நீங்கள் பேசுகிற வார்த்தை, சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. உங்கள் இருதயம் இருக்குல்ல, உங்கள் மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சர்க்கஸ்லாம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? சர்க்கஸ்லாம் இப்போ இல்லையா? சர்க்கஸ்க்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸ்லாம் போயிருக்கீங்களா? இந்த சர்க்கஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அம்மாவை பிடிக்கலையாம். அதனால் வெளியே கத்தியத்து கொலை பண்ணிட்டா வச்சு அந்த ஆளை காலி கேஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா கண்ணை கட்டிடுவாங்க, இவருடைய கண்ணை கட்டிடுவாங்க. ஒரு 10 கத்தி கரெக்டாக விடுவாங்க. அந்த 10 கத்தி அவங்க நெத்திக்கு மேலே இருக்க ஒரு டப்பாவை போய் கரெக்டாக குத்துமா. அந்த கத்தியை ஒரு இன்ச்சு கீழே தள்ளிட்டா கழுத்தில் குத்திடும். இது உண்மையாக ப்ராக்டிஸ் ஒருத்தர் பண்ணாராம் பாருங்கள் அமெரிக்காவில். இந்த பொண்ணை பிடிக்கல, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ இவருடைய கண்ணை கட்டிட்டாங்க. இப்போ 10வது கத்தியை நான் அப்படி விடும்போது அந்த பொண்ணுடைய கழுத்தில் ஏம் பண்ணி அவர் அந்த கத்தியை ஏம் பண்ணார பாருங்க. கழுத்தில் ஏம் பண்ணால் அந்த கத்தி கழுத்தில் குத்திருக்கும். அப்படி ஏம் பண்ணும்போது 9வது கத்தியை கரெக்டாக குத்துனாராம். 10வது கத்தியை இப்போ கீழே இறங்கி குத்துனா கூட அந்த கத்தி கரெக்டாக அந்த அம்மாவுடைய கழுத்தில் போலியா, அந்த அம்மாவுக்கு மேலே வச்சுருந்த அந்த பாட்டில் தான் போய் என்ன பண்ணிச்சான், டச் பண்ணிச்சான். அப்போ அதில் ஒரு முடிவு பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் அவர் சொன்னார், இப்படி தான் நான் பண்ண நினச்சேன், ஆனாலும் என்னால் உன்னை குத்த முடியலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபைனலாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். நீங்களே சொன்னால் கூட உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத தப்பாக சொல்கிறத கேட்காது. சொல்லுங்கள், நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நடக்கும். உங்கள் மனசில் எதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோ அதை நீங்கள் தப்பாக நினச்சா கூட மாற்ற முடியாது. அதே போல் தான் நீங்கள் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், காலையில் எழுந்த உடனே எனக்கு சிகரெட்டு பிடிக்கணுங்க. யாருக்கு? காலையில் எழுந்த உடனே அவர் கை சிகரெட்டுக்கு போகுமா. அவர் சொல்கிறார், இந்த கை சிகரெட்டு கரெக்டாக போகுது, அது காலையில் எப்போ எழுந்தாலும் கரெக்டாக அந்த கை சிகரெட்டு போகும். இப்படின்றத அவர் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் மாற்றணும்னு நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக காலையில் எழுந்த உடனே சிகரெட்டு போக தான் கை போகுது அவருக்கு. இதே போல் பல பாவங்களுக்கு போகும். கரெக்டாக அந்த டைமிங்கான பாவத்தை செய்ய வச்சிரும். கரெக்டான அந்த டைமிங்கான பிசாசு கரெக்டாக எந்தெந்த நேரத்துலையும் எந்தெந்த கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணுவான். இதை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மனதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் சரியாக செய்ய வச்சுருவான் பிசாசு. அதான் வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாக்குங்க. ஃபஸ்ட்டு மனசை சேஞ்ச் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே இருக்கிற கலைகளெல்லாம் எடுத்து போடுங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இப்போ எப்படி அந்த சர்க்கஸில் அவரே தப்பாக செஞ்சால் கூட மைண்டு வந்து கரெக்டாக போச்சுன்னா அவர் மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எத்தனை சொல்லுங்க, உங்கள் மனசில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. டெய்லி எழுந்தோடனே நல்ல காரியங்களை எடுத்து வச்சு உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சொல்லுங்கள், எதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள்? தப்பான காரியத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த தப்பான காரியத்தை வெளியே எப்படி தள்ளணும்னா, கடவுளுடைய வார்த்தையை உள்ளே வச்சு பேசும்போது இந்த தப்பான காரியம் உங்களை விட்டு வெளியே ஓடிவிடும். நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? அப்போ ஆபிரகாம் எழுந்து காலையில் பார்க்கும்போது என்ன பேசியிருக்கணும்? சொல்லுங்கள், என்ன பேசியிருக்கணும்? எப்பா அங்கே நீ வர ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு போகிற, சிகப்பாக இருக்கிற, நீ சிகப்பாகிற ஒய்ஃபை கூப்பிட்டு போனால் அவன் பிடிச்சி உள்ள வச்சு உன்னை காலி பண்ணுவான் இப்படின்னு பேசும்போது ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னத்த சொல்கிறது, இதெல்லாம் ஒரு விட்டாலும் நான் கிளம்பி போயிடுவேன், இதெல்லாம் கேள்வி கேட்குற டைம் பாஸ்டர், இது கறிகடையெல்லாம் மூடுற டைம் ஆகி போகுது, நீங்கள் வர சீக்கிரம் சொல்லுங்க பாஸ்டர், வீட்டில் வர எல்லாம் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்துருக்கேன், போய் தான் எல்லாத்தையும் செய்யணும். சொல்லுங்கள், என்ன பேசிருக்குன்றீங்க? சரி, நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? அப்படி வந்து சொல்லும் போது ஈசா கிட்ட சொன்னால் பாருங்க, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் என்ன இல்லை, ஆடு இல்லையாப்பா அப்படின்னும் போது இதே மனிதன் தான் என்ன பேசுகிறாரு, எகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் அப்போ அவருக்கு இல்லை ஆரம்பத்தில். அப்போ இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? தேவனோடு கூட நெருங்கி இருக்க தான் அந்த விசுவாசம் வரும். சொல்லுங்கள். அப்போ அவன் பேசும்போது பயந்துட்டார்.
யார் பயந்துட்டு? ஆரம்பத்தில் விசுவாசம் இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள்லாம் யாருன்னு தெரியாது. அதே ஆபிரகாம் 5 ராஜா கிட்ட சண்டை போறாரு. எப்படி போறாருன்னா, இப்போ விசுவாசம் உள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, அப்போ உங்கள் இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கிறதோ அது ரொம்ப முக்கியம். இருதயத்தில் எதை நிரம்புறீங்களோ, இருதயத்தில் எது உள்ள போதோ அப்படி தான் நீங்கள் இருக்க போறீங்க. நீங்கள் சாதாரணமாக இருக்க முடியாது. நீங்கள் இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் முதல் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எதை? உங்கள் மனதை. உங்கள் மனதையும் உங்கள் வாயும் சரி செஞ்சால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. 2025 மிக சூப்பரான ஆண்டார் கர்த்தர் செய்ய போறாரு. எப்போ சொல்லுங்க? எப்போங்க? எப்போனா உங்கள் இருதயத்தை எப்போ நல்ல வார்த்தையில் நிரப்புறீங்களோ அப்போ தான் நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ எழுந்து ஆபிரகாம் எப்படி பேசுகிறேன்? கர்த்தர் என் கூட இருக்காரியா, எத்தனை ராஜாவான வரட்டும், கடவுள் என் கூட இருக்காரு, அவர் பார்த்துப்பார். அப்படி சொல்ல வேண்டிய மனுஷன் இப்படி திருப்பிட்டார். எப்படி திருப்பிட்டாரு? அப்படியே மாற்றிட்டாரு. பயத்தில் மாற்றி பயத்து பக்கமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இருதயத்தை செக் பண்ணுறது, உயிரோடு இருக்கணும்னா பிபி எவ்வளோகுது, சுகர் எவ்வளோகுது, ஐயோ மூச்சு விட முடியுதா, மூச்சு இறங்குதா, என்ன ஆகுது, இப்போ நடந்தால் மயக்கம் வருதா, மயக்கம் வந்தால் இது தலை சுற்றுதா, அப்படி பார்க்கறத விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வச்சு பேச ஆரம்பிங்க. இப்போ இருக்கிறத பார்க்க இன்னும் சுகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. கடவுளுடைய வார்த்தை உங்களை மாற்றும். எத்தனை நம்புறீங்க இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு? மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. பயத்தை பேசுகிறீங்க, பயத்தை வெளியே அப்புறப்படுத்தி நல்ல வார்த்தையை எடுத்து வச்சு நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தை உங்களை உருவாக்குது. நம்புறீங்களா? வார்த்தை உருவாக்குது. எடுத்து வாசிகள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்து வாசிகள் நீதிமொழிகள் 6 2வது வசனம். எடுத்து வாசிப்போம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்போ வசனம் சொல்லு. நீதிமொழி ஞானமுள்ள ஒரு மனுஷன் அவர் சொல்றாரு, எப்பா உன் வாய்மொழிகளால் நீ சிக்குண்டு போன. இன்னைக்கு பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஏன் இவ்வளோ பிரச்சனை காரணம்னா தப்பாக பேசி உன் வாழ்க்கை இப்படி ஆகிட்டப்பான்றாரு. ஏன் தப்பாக பேசணும்? இருதயத்தில் எந்த கடவுளுடைய வார்த்தையும் இல்லை. கடவுளுடைய வார்த்தை பைபிளை படித்தா தானே சார் கடவுளுடைய வார்த்தை உள்ளே போய் நிரப்போம். கடவுளுடைய ஆராதனை இல்லை, ஜபம் இல்லை, கடவுளுடைய பிரசனை இல்லை, எதுவுமே இல்லை. என்னமே எல்லாமே நல்லா நடக்கணும். எப்படி நடக்கும்? எதுவுமே நடக்காது. கடவுளுடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா இந்த வார்த்தை வேலை செய்யும். உலகத்தின் வார்த்தை உட்காந்து யூடியூப்ல பார்த்துன்னு உலகத்தான் சொல்றதெல்லாம் உள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா உலகத்தின் வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அவன் என்ன சொல்றான் அதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில். கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு நீ பேசி பேசி உள்ள ஃபுல்லாக்குனீங்கன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லாக உங்க வாழ்க்கையில் நடக்கும். யாரோ சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்ன எல்லா வார்த்தையும் உள்ள போட்டீங்கன்னா அந்த வார்த்தை உள்ள நடக்கும். நீங்க யார் என்பதை பேசுவதை நீங்க தான் தீர்மானிக்கணும். வாய்மொழிகளால் சிக்கு உண்டாய். ஒரு அப்பாவுக்கு 3 பொண்ணுங்களாம் பாருங்க. அந்த 3 பொண்ணுங்க இருக்கும்போது அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. பொண்ணு மாப்பிள்ளை வரல. அப்போ என்ன பண்ணுவாராம்? வெறுப்பை யார் மேலே காமிச்சாராம்? அந்த பொண்ணுங்க மேலே காமிச்சாராம். என்ன காமிச்சாராம்? சனிங்களை என்ன பண்ணுது அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்பாராம். என்ன கேட்பாராம்? அந்த 3 சனி என்ன பண்ணுதுன்னு கேட்பாராம். அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். அந்த பிள்ளை அந்த சனியின் தரித்திரத்தை கூட்டா சாப்பிட வை. அந்த பிள்ளைங்க ஒழிஞ்சு கல்யாணம் ஆகியும் போக மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்களை வச்சுன்னு பெரும் தொல்லையாகுது. என்ன இந்த சனி இது யாரும் வரமாட்டோம் இப்படியே பேசிட்டு இருப்பாராம். அந்த பிள்ளைங்கள் இதை கேட்டு 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 அழுது மனம் உடஞ்சி போய் ஒரு நாள் 3 பேருமே ஒரு தீர்மானம், விஷம் குடிச்சு 3 பேருமே இறந்து போயிட்டாங்களாம். சொல்லுங்க, 3 பேரும் விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்களாம். அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒரு மனுஷனை ஒன்று அழிக்கவும் செய்யுது, விடுதலையாக்கவும் செய்யுது. அப்போ எந்த வார்த்தை பேசணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். பேசுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க வார்த்தையை தப்பாக பேசக்கூடாது. சனி என்ன நீ என்ன ஆக போகிற, மாடு மாதிரி இருக்க ஒன்று அறிவில்லை, இப்படிலாம் பேசக்கூடாது. இதை மாற்றிட்டு என்ன பேசணும்? எப்பா என் புள்ள சூப்பராக வரப்போகுது, என் புள்ள இந்த உலகத்தை அசைக்க போகிறது, என் புள்ள இந்த தேசத்தை மாற்றக்கூடிய பிள்ளையாக வரப்போகுதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்து வச்சு உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் சொல்ல வேண்டும். தப்பான வார்த்தைகள் எடுத்து வச்சு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பேசக்கூடாது. அப்போ அந்த 3 பிள்ளைகள் விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா அதுக்கப்புறம் அழுகுறாரு, கதறாரு, ஒன்றுமே பண்ண முடியல பாருங்க. அப்போ நான் பேசுகிற வார்த்தை நிதானத்தோடு பேச வேண்டும். இதே குடும்பத்தில் ஒருத்தன் ஏழையான ஒரு பையனை குறித்து சொல்லுது. அவங்க அப்பா ரொம்ப ஏழை. அந்த பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுவாராம். எப்பா நம்ம காசு நம்ம கையில் இல்லை, பணம் இல்லை, ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கையில் இருக்குப்பா, நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தையை எடுத்து டெய்லி பேசுவாராம். ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இறந்து போனால் கூட அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, நான் மேலே வரும்னு சொல்லி, அந்த பையன் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான டாக்டராக மாறிட்டாராம். அந்த சாட்சி புக்கில் படித்த பாருங்க, உலகத்திலே ஃபேமஸ் டாக்டராக மாறிட்டாராம் பாருங்க. பணம் இருக்காமல் போகலாம், கையில் காசெல்லாம் போகலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் பேசும்பொழுது அந்த வார்த்தை அவனை உருவாக்கும். சொல்லுங்கள், அந்த வார்த்தை சொல்லுங்கள், வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை உருவாக்கும். நீதிமொழிகள் 18:7 சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணியா இருக்கிறது. மூடனுடைய உதடுகள் அவன் வாய்க்கு கேடுனா வாழ்க்கைக்கு கேடு. வாழ்க்கையே நல்லா இல்லாமல் போயிடும் பாருங்க, வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போயிடும். ஏங்க நல்லா இல்லை, வாழ்க்கை தப்பாக இருக்குன்னா வார்த்தை பேசுகிற வார்த்தையே சரியாகவே இல்லை. அப்போ டெய்லி எழுந்தோன்னே எப்படி பேச ஆரம்பிக்கணும் சொல்லுங்கள்? எப்படி பேச ஆரம்பிக்கணும்? டெய்லி எழுந்தோன்னே சொல்லுங்கள், எப்படி பேசணும் சொல்லுங்கள்? எப்படி பேசணுங்க? எப்படி பேசணும்? அப்போ எழுந்தோன்னே சொல்லணும். அப்போ சூழ்நிலையை பார்க்குறீங்க, சூழ்நிலைலாம் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் கூடவே போயிடக்கூடாது. நெகட்டிவாக பாசிட்டிவாக நீங்கள் மாற்றணும். எப்படி சொல்கிறீங்க? நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும். நல்லா பாசிட்டிவான வார்த்தையை எடுத்து வச்சு, அதுக்காக வேறு வார்த்தை இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எடுத்து வச்சு நீங்கள் பேசணுமா? அப்படி பேசினால் வாழ்க்கை மிக அற்புதமாக மிக நல்லா இருக்குமா? அப்போ டெய்லி வந்தோன்னு இப்படி பேச ஆரம்பிங்க. எப்படி பேச ஆரம்பிக்கணும்? இப்படி சொல்லுது, வசனம் சொல்லுது பாருங்கள். யாக்கோபு 3:6 இப்படி சொல்லுது பாருங்கள். நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை பேசக்கூடாது, நல்ல வார்த்தை எடுத்து வச்சு பேசணும். நீங்கள் ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம் சொல்லுங்கள்? ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம் தெரிலனா சொல்லுங்கள். ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், என்ன பேசணும் சொல்லிட்டோம். என்ன பேச சொல்லுங்கள்? பேசுகிற வார்த்தை. ஒரு பையன் அமெரிக்காவில் ஒரு பையன் ஜெபம் பண்ணதானாம், சத்தமாக ஜெபம் பண்ணானா, ஏசப்பா எனக்கு சைக்கிள் கொடுங்க, ஏசப்பா எனக்கு இந்த கேம்ஸு கொடுங்க, ஏசப்பா இந்த ப்ளே கேம்ஸ் எனக்கு கொடுங்க. அப்படியே சத்தம் பயங்கர சத்தமாக கத்தி ஜெபம் பண்ணியிருந்தானா. அப்போ இன்னொரு பையன் பக்கத்தில் 2 பையன் நான் பாரு அப்பா சொன்னானா, டேய் ஏன்டா கத்துற, பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சுரா அப்படின்னானா. பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பாட்டி வீட்டில் இல்லைடா, நல்லா சத்தமாக கத்தாதரா அப்படின்னானா. அப்போ அவன் ஜெபமே யார் கேட்கணும் பண்ணியிருக்கான்? ஜெபம் யார் கேட்கணும் பண்ணியிருக்காங்க? கடவுளுக்கு கேட்கணும் பண்ணல, அவன் ஜெபம் அவங்க பாட்டி கேட்கணும். கத்தாவே எனக்கு சைக்கிள் வேணும், கத்தாவே வீடியோ கேம் வேணுன்ற அவங்க பாட்டிக்கு கேட்குதான்னு கத்தி பண்ணியிருக்கான். அவன் சொன்னான், டே பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பாட்டி வீட்டில் இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்கான் பாருங்க. நீ ஜெபம் நிறைய டைம் இப்படி தான் நம்ம பண்ணுற பாருங்க. ரொம்ப கத்துற நம்ம ஜெபத்தை கேட்டுருவாரு. அப்படி கம்மியாக கத்துறோம், இன்னும் சத்தம் போட்டு கத்தணும். அப்படி கத்துனா தான் நம்ம ஒரு சந்தோஷத்தில் கத்துறோம். ஆனால் அப்படி கத்தனா இல்லைங்க, உங்கள் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வேலை செய்யும். அதை முடிவு பண்ணிங்க. இங்கே படிக்கலாம் பாருங்கள், படிப்போம். யாக்கோபு 3:6 எடுத்து வாசிக்கலாம் பாரு. யாக்கோபு 3:6 எடுத்து வாசிப்போம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நாவானது சொல்லுங்க, நாவானது நெருப்புதான். எல்லாம் படிக்கலாமா? எல்லாம் படிப்போம். நாவானது நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை சொல்லுங்க, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடு, எரிச்சி காலி பண்ணிடுதான் உங்கள் நாவு. அப்போ இந்த வருஷம் முடிவு பாருங்க. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்போ டெய்லி எழுந்தோன்னே ஒரே ஒன்று காரியத்தை சரி பண்ணணும். எதை சரி பண்ணணும் சொல்லு? எதை சரி பண்ணணும்? டெய்லி எழுந்தோடனே இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுது. இந்த இருதயத்தின் நிறைவு அந்த படிப்பு பாருங்கள். 6 லூக்கா 6:40 எதில் விட்டு 5 விட்டோமோ அதுக்கடுத்து அப்படி படித்து முடிச்சிடலாம் பாருங்கள். லூக்கா 6:45 படித்து முடிச்சிடும் பாருங்கள். மேலேது நல்ல படிப்பு பாரு. நல்ல மனுஷன் எல்லாம் எடுத்துட்டிங்களா? லூக்கா 6:45 படிக்கலாம், அதை படிமா. நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அப்போ டெய்லி என்ன பேசணும் பாருங்க. நாவு தப்பான வார்த்தை பேசக்கூடாது, நல்ல வார்த்தை எடுத்து பேசணும். உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்திட்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கணவர் உங்களுக்கு கோவப்படுத்தலாம். ஆனால் தப்பான வார்த்தை எப்பயும் பேசிடக்கூடாது. என்ன வார்த்தை பேசணும்? என் கணவர் நல்லா ஆக போகிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். என் மனைவி சூப்பராக போகிறாங்க, அதற்காக. என் பிள்ளைகள் இந்த உலகத்தை அசைக்க போகிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், இது என்ன வாழ்க்கைங்க, கடனோடு வாடுறேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லக்கூடாது. இந்த கடனை எல்லாம் அடைத்து நான் நல்லா இருக்க போறேன்ற வார்த்தை எடுத்து வச்சு டீல் பேசுங்க. எத்தனை அடி பேச போறீங்க? இப்படி வேணா பேசி பாருங்களேன்.
கண்டிப்பாக ஒரு நாள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை உருவாக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா இருப்பீங்க. பாருங்கள், படிப்போம் பாருங்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கதை சொல்றாரு பாருங்க, படிப்போம் பாருங்க. ஒரு கதையை சொல்ல நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது. கர்த்தரை டெய்லி ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணினே இருந்தாங்க, வாழ்க்கை நடக்காதாங்க. எப்ப உங்க இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைகிறதோ அப்பதான் வாழ்க்கை மாறுன்றாரு. நான் கர்த்தாவே ஜெபம் பண்றேங்க. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க 1 hour ஜெபம் பண்றீங்க, ஆனால் விசுவாசமே இல்லையே. கடவுள்கிட்ட விசுவாசமே இல்லாம ஜெபம் பண்றீங்க. இருதயத்துல நிரப்பணுன்றாரு. படிப்போம் பாருங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு நடக்குதுன்றார். அற்புதம். ஆன்சர் யாருக்கு நடக்குதா? என் கிட்ட வந்து என் வார்த்தையை கேட்டு செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமர் போயிற்று. அதை அசைக்க முடியல. பாருங்க, கடவுளுடைய வார்த்தை இப்படி பேசுகிறவங்க அசைக்க முடியல. உள்ள கடவுளுடைய வார்த்தை உள்ள நிறைஞ்சிருக்கலாம், அசைக்கவே முடியாது, பயமுத்தவே முடியாது, பிசாசுங்களை பயப்படுத்தவும் முடியாது, இவங்களுக்கு கீழே தள்ளவும் முடியாது. உள்ள கடவுளுடைய வார்த்தை நிறைஞ்சிருந்தனா. படிக்கலாம் பாருங்க. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. அப்ப கடவுளுடைய வார்த்தை உள்ள இல்லைன்னா விழுந்தது, முழுவதும் அழிந்தது என்றார். இன்னைக்கு இந்த வருஷம் 2025 நல்லா இருக்கணும்னா சொல்லுங்க. இந்த 2025 நல்லா இருக்கணும். என்ன பண்ணுங்க? வாக்குத்தத்த கார்டு வச்சுன்னு வந்துச்சுங்க. வாக்குத்தத்த கார்டு இல்லை, பாஸ்ட் வசனம் கொடுத்துட்டாரு, வார்த்தை கொடுத்துட்டாருங்க. வார்த்தை வந்துட்டு இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ நம்புறீங்களோ, நீங்கள் எப்போ உள்ளத்தில் ரொப்புறீங்களோ, நீங்கள் எப்போ இதை நம்பி இதை மட்டும் பேசுகிறீங்களோ அப்போ தான் இந்த வசனம் நல்லா இருக்க போகுது. நம்புறீங்களா? அப்போ எழுந்தோடனே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். எது உங்கள் இருதயத்தில் நிறைஞ்சிருக்குதோ அந்த வார்த்தை எடுத்து வச்சு பேசணும். நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கை சும்மா இல்லை, நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அப்போ நான் சரியான வார்த்தை எடுத்து பேசணும். கோபமான நேரத்தை சரியான வார்த்தை பேசுகிறேன், கஷ்டமான நேரத்தை நல்ல வார்த்தை எடுத்து வச்சு பேசுங்க. இப்படி பேசிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெசேஜை கண்டினியூ பண்ணுவோம். இது ரொம்ப டீப்பாக தொடர்ந்து போகலாம். இந்த வார்த்தையை குறித்து அடுத்த வாரமும் இன்னும் நல்லா இந்த வார்த்தைகளை கொடுத்து எடுத்து வச்சு நம்ம பேச போகிறோம். நம்மளாம் எழுந்து நின்று அவனை 2 செலுத்தி கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நான் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை அப்பா. எல்லாம் சொல்லாமா, சும்மா சாதாரணமாக நான் பேசக்கூடாதப்பா. ஆண்டவரே, என்னோட வார்த்தை மனிதனை உருவாக்குகிறது. என்னோட வார்த்தை என் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கையை உருவாக்குகிற வார்த்தை ஆண்டவரே. சும்மா பேசக்கூடாது. ஆபிரகாம் பயந்து பேசுகிறான், நடப்பதுக்கு முன்பாகவே இது நடக்கும்னு பேசுகிறான், அது அப்படியே நடந்தது. ஆபிரகாம் பேசுகிற வார்த்தை அப்படியே நடந்தது. இன்னைக்கு நீங்கள் அப்படி பேசக்கூடாது. பயமான காரியங்கள் உள்ள வச்சு பயமான வார்த்தை பிசாசு கொடுக்குறான். ஆபிரகாமுக்கு யார் சொன்னது? 2-3 மனுஷன் வந்து இப்படி பேசியிருப்பான். இன்னைக்கு உங்களை பயமுத்தனா உங்களுக்கு யூடியூப்ல நீங்கள் பார்க்குறீங்க, வேற ஏதோ ஒரு காரியம் சொல்கிறீங்க, ஏதோ ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க, ஏதோ ரிப்போர்ட் இப்படி சொல்லுகிறது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, மனுஷன் இப்படி சொல்லிட்டாங்க, யாரோ இப்படி சொல்லிவிட்டார்கள். அந்த வார்த்தையை இதயத்தில் வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு நாள் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. நம்ம சரியான வார்த்தைகளை எடுத்து வச்சு பேசணும். எல்லாம் சொல்லாமல் நல்ல வார்த்தைகளை எடுத்து வச்சு நான் பேசணும். எல்லாம் வாய்கள் எடுத்து அந்த கர்த்தாவே, நான் சரியான வார்த்தைகளை எடுத்து வச்சு நான் பேசணும்ப்பா. என் குடும்பம் முக்கியமானது. கர்த்தர் சொல்றார், நீங்க உங்க குடும்பம் முக்கியமானது. டெய்லி எடுத்து நல்ல வார்த்தைகளை எடுத்து வச்சு பேசுங்க. நடக்காதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை தூக்கி குப்பையில போட்டு விட்டு இத்தனை வருஷம் நடக்காதுன்னு பேசிக்கொண்டு நடந்துச்சா? நடக்கல. அது ஒரு பிரோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் பயன்படாது. எழுந்து எடுத்து நல்ல வார்த்தைகள் எடுத்து வச்சு இயேசுவின் நாமத்தினால எனக்கு நடக்காம போகாது, நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க முடியாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க முடியாது. நான் கடவுளுடைய பிள்ளை, நல்ல கனியை கொடுக்க பாரு. எப்படி பேச முடியும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த இருதயம் எதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும்? பயமான எண்ணம் வரும்போது நல்ல வார்த்தை எடுத்து வச்சு பேசி பாருங்க. தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த தேவன் எனக்காக யாவை செய்வார். தேவனே கூட இருக்கிறார். அவர் எனக்காக செய்து முடிகிறார்.
இந்த தேவன் என் கூட இருக்கிறபடினால, அவர் என்னை கைவிடாதபடினால அவரை நோக்கி பார்க்கிறேன். நன்றி ராஜா. அல்லேலூயா. எல்லாம் சொல்ல, இந்த தேவன் என் கூட இருக்கபடினால எல்லா நன்மையான காரியங்கள் எனக்கு செய்வார்னு சொல்லி எல்லாம் அப்படி உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்து விடுவே. எனதுள்ளம் பா, எனதுள்ளம் இயேசுவே, இயேசுவே விடுவே. திருப்பாதம் பா, திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை, கிருபை நீரை இயேசுவே. தமதண்டை தேவ சமூகத்திலே இலை பாறுதல் தரும் தேவா. தலை தோரை தேற்றிடுமே. வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? கர்த்தர் சமாதானம் தருவார். எனதுள்ளம்பா, எனதுள்ளமோ ஜெபித்து விடுவே. திருப்பாதம் பா, திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை, கிருபை தேவ சமூகத்தில்